வேதம் சொல்லுகிறது, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆண்டவரே அந்த உணர்வை நமக்கு தருவார். ஆனால் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை தன்னுடைய சகோதரர் எல்லாரும் கொண்டு ஒரு அங்கியை அவனுக்கு முன்னாடி கொடுத்து, இது உம்முடைய குமாரனுடைய அங்கி தானா பாரும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம், என்னுடைய குமாரனை ஒரு துஷ்ட மிருகம் இந்த மாதிரி அடித்து கொண்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அழுறார், என் மகனே, உனக்கு பதிலாக நான் போயிருக்கலாமே, எப்படி இந்த பிள்ளை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்படுறார். ஏன் அப்படின்னா, தனக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் யோசேப்பின் மேலே அவருக்கு ரொம்ப கரிசனை இருந்துச்சு. அவனை நேசித்து அவனுக்காக நல்ல கொடுத்து கூட படுக்க வச்சு, பொதுவாக ஆண்டவரை குறித்து நிறைய யோசேப்பிட்ட யாக்கோபு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டார். இப்போ எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆறுதல் சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரி அவன் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா, நாங்களும் உங்களுக்கு பிள்ளை தானே, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், இனி இறந்து போன ஒரு மனுஷனுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் அவனிடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி தைரியப்படுங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணலைன்னா, ஆறுதலுக்கு இடம் கொடாமல் இல்லை, உங்கள் ஆறுதல் எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் ஆறுதல் எல்லாம் எனக்கு வேண்டாம், அவன் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவனை ரொம்ப வருத்தப்படுத்திட்டீங்க, அவனை ரொம்ப பொறாமையாக பார்த்தீங்க. அப்போது எத்தனையோ பேர் யாக்கோபை தேற்றுகிறார்கள். இல்லை, மரணம்ன்றது ஒன்று எல்லாருக்குமே நடக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் பிள்ளை இறந்து போகல, நிறைய பேருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஜீவனை யாராலையும் கட்டுப்படுத்தி கையில் வச்சுக்க முடியாது. எத்தனை நாள் தான் நினச்சிட்ருப்பீங்க, எத்தனை மாதங்கள் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, கொஞ்சம் நீங்கள் ரெடி ஆகுங்க, சரி அடுத்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அடுத்து நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, என்னென்னமோ அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லையாம். அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய துக்கத்தோடையே நான் கல்லறைக்குள்ளே போவேன், என்னுடைய துக்கத்தோடையே நான் என்னை அடக்கம் பண்ணுங்க, எனக்கு இந்த துக்கத்தை எடுத்துட்டு என்னை சந்தோஷப்படுத்தி நீ அடக்கம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் என் பிள்ளையை ரொம்ப நேசித்தேன், அந்த பிள்ளை என் கூட இல்லை, நான் சாகும்போது கூட என்னுடைய சரீரம் துக்கத்தோடு தான் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதலுக்கு இடமே கொடுக்கல. அது பெரிய விஷயமா அவன் யாரையுமே என்னை இழந்ததாயா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். அதற்கு பிறகு அவனுடைய ஊழியங்கள், அவருடைய நடத்தை, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாமே அப்படியே டல் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேற்றப்படும் போது, நாம் ஆறுதல் அடைகிறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது, சந்தோஷப்படுகிறதுக்கு சிலதை கொடுக்கும்போது, உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதற்கு ஒத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அந்த சந்தோஷத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அந்த வெற்றிக்கு இடம் கொடுக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று நடந்துச்சா அவ்வளோதான், அது அவளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு அவங்க நினச்சிட்றாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய, இனி ஒன்றுமே பண்ண முடியாது, இனி எதுவுமே செய்ய முடியாது, என்னை விட்டுருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனால் உண்மையாய் நீங்கள் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன தோல்வி வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறதற்காய் கொடுக்கிற அந்த ஹோல்டை, அந்த கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கொடுக்கிற அந்த உதவியை உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. தாவீதுக்கும் பிள்ளை இறந்து போனார், ரொம்ப நேசித்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்காக ஒரு ராஜான்னு கூட பாராமல், அந்த பிள்ளைக்காக 7 நாட்கள் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் இல்லாமல், தன்னுடைய ராஜாங்கத்தை எதையுமே கவனிக்காமல் போய் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு அழுது உபவாசம் இருந்து, என்ன மன்னிச்சிருங்க, என்ன தண்டிச்சிருங்க, இந்த குழந்தைக்கு உயிர் கொடுங்க, இந்த குழந்தைக்கு மறுஜீவன் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தாவீது ரொம்ப கேட்குறாரு. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவருடைய ஜெபம் கேட்கப்படலை. அவருடைய ஜெபம் கேட்கப்படாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை இறந்து போன உடனேயே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சரி இவர்கிட்ட எப்படி நம்ம பேசுவோம், குழந்தை உயிரோடு இருக்கும்போதே இவ்வளோ வருத்தப்பட்டார், எப்படி இவரை சாவ சொல்லுவோம் அப்படின்னு வருத்தப்படும் போது, இவனாக கெஸ் பண்ணி, ஓகே பிள்ளை செத்துருச்சு, அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஒரு முடிவுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான். இல்லை குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இறந்து போயிடுச்சா அப்படி, ஆமாம் இறந்து போயிடுச்சு. உடனே அடுத்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே
உடனே அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு குளிச்சு சாப்பாடு கேட்டு துணியை சேஞ்ச் பண்ணி அவ்வளோதான் போயிட்டான். நேராக போய் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குழந்தை உயிரோட இருக்கும்போது அந்த குழந்தைக்காக உபவாசம் பண்ணி அழுதிங்க. ஆனால் இப்போ அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. நீங்கள் இப்போ உட்காந்து சாப்பாடு கேட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உங்களுடைய டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் இனி குழந்தை இடத்திற்கு போவேன் இல்லாமல் அது இன்னத்துக்கு என்ன பண்ணாது, திரும்பி வராது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, அதான் பின்னானவைகளை மறந்து அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கல, அவ்வளோதான் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லலை. சில ஆண்டவருடைய இந்த ஜெபத்தில் யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் சிலருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒன்னையே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த யாக்கோபு மாதிரி தான். இல்லை, என்னை துக்கத்தோடையே நீங்க என்னை இறக்கிடுவீங்க, நான் துக்கத்தோடையே நான் செத்துருவேன், எனக்கு இனி ஆறுதலே இல்லை, எனக்கு நீ சந்தோஷமே இல்லை, எனக்கு நீ எழுச்சியே இல்லை, எனக்கு நீ வெற்றியே இல்லை, எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள பொதுவாக இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. பாருங்க, ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல அப்படின்னா அவர் அவருடைய டியூட்டியே என்ன அப்படின்னு சொன்னா, நடந்து போய் ஒவ்வொரு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய சைன் பண்ண பெரிய ஆட்களிடத்துல போய் பேட்டி எடுக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ ஒரு நாள் அவர் பேட்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்துக்குள்ள மாட்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய 2 கால்களையும் அவர் இழந்து விடுகிறார். 2 காலும் அவருக்கு போச்சு. உடனே அவருடைய அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா உங்களுக்கு 2 காலும் போச்சு, இனி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பட் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இத்தனை நாள் எங்களுடைய இந்த கம்பெனி இத்தனை நாள் இது முன்னாடி வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப காரணமாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு தந்துடுறோம், நீங்கள் இதை பேங்க்ல போட்டு நீங்கள் இதை பணத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு வாழ்ந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு கால் மட்டும்தான் சார் போச்சு, எனக்கு கால் மட்டும்தான் போச்சு, எனக்கு வேற எல்லாமே நார்மலாக தான் இருக்கிறேன், எனக்கு அந்த மூளையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, என்னால் கண்டிப்பாக பேட்டி எடுக்க முடியும், எனக்கு ஒன்றும் பண்ணுங்க, எனக்கு ஒரு தள்ளு வண்டி மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, நான் என்னுடைய கார்ல இருந்து இறங்கி போய் அப்படியே தள்ளு வண்டியில் போய் அவங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணனோ அந்த ஒர்க்கை நான் 2 காலும் இருந்து பண்ணுனேன், இப்போ 2 கால் இல்லாமல் நான் பண்ணுறேன் சார். அப்போ அவங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சாமா. இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸ் ரீடர் ஆஃபீஸில் தன்னுடைய 2 கால்களும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை அந்த மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபையை நம்ம கேட்கணும். என்ன கிருபை அப்படின்னு சொன்னால், சில நேரங்களிலே நமக்கு சோதனைகள், சில நேரங்களிலே யாராலும் எடுக்க முடியாத சில சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவரை அனுப்பும்போது சில நேரத்தில் அதிலிருந்து நம்ம சந்தோஷப்படுவதற்கு, அதிலிருந்து காப்பாற்றப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி அதையே இனி ஃபாலோ பண்ணிட்டு நான் இல்லாம நான் அடுத்த முயற்சி, சரி அந்த விதத்தில் தான் தோற்று போயிட்டோம், அந்த விதத்தில் தான் விழுந்துட்டோம், அந்த விதம் தான் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதை நான் கற்பனை பண்ணினேன், அதை யோசித்தேன், அதை திங்க் பண்ணினேன், அதில் ஒரு பெரிய பிளானை போட்டேன், ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சு. ஓகே, அதுக்காக என்னுடைய ஓட்டத்தையோ என்னுடைய ஊழியத்தையோ நான் முடிக்க போகிறதில்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்க போகிறதில்ல, அடுத்து ஒரு காரியத்தை நான் செஞ்சு நான் சந்தோஷப்பட போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய மெச்சூர்டான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது. என்ன அப்படின்னு சொன்னா, நினைச்சு வருத்தப்படுறதுனாலையோ, நினைச்சு நம்மளே நம்ம குத்திக்கிறதுனாலையோ, நினைச்சு நம்ம சோர்ந்து போகிறதுனாலையோ எந்த விதமான காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. ஒரு தகப்பனார் மரித்து போகிறார். அவர் மரித்து போகிறதற்கு முன்பாக பல விஷயம் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனார் மேலே ஒரு பயங்கரமான மன வருத்தம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய சின்ன வயதிலே தன்னையும் தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, தன்னுடைய தம்பியையும் தன்னையும் விட்டுட்டு அவர் போய் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மா இந்த பிள்ளைகளை கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்லினால அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை அவர் பார்க்கவே போகல. ஆனால் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். அவருடைய கட்டின அந்த மனைவி அவருக்கு பிள்ளைங்க பிறந்துச்சு. அவர் நல்ல குடும்பம் நடத்தினார். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அநாத மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இதனால இந்த பொண்ணுக்கு தன்னுடைய தகப்பனார் மேலே பயங்கரமான கசப்பு. அதனால் இப்படி ஒரு தகப்பனா,
எங்களை இப்படி அநாத இல்லத்தில் கொண்டு போயிட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு சாகிற வரையும் அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து தன்னுடைய மரணம் அடைகிற காலத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து எப்படியாவது தன்னுடைய பிள்ளையை பார்த்து கடைசியாக ஒரு டைம் மன்னிப்பு கேட்கணும் அவர் நினச்சாரு. பல விஷயங்களில் பல விதத்திலே மக்கள்கிட்ட சொல்லி என் பொண்ணை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து காமிங்கன்னு சொன்னார். இந்த பொண்ணு வந்து நான் அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ முடிவு எடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த அவர் மரணம் அடைகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஒப்புரவாகுங்க, அவங்க துரோகமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதனால தான் நீ இருங்கன்னு ஒப்புரவாங்கன்னு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஓகே ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார், கண்டிப்பாக நான் என் தகப்பனார் நான் மன்னிக்கணும், நான் ஒப்புரவாகணும்னு நினச்சி பிளான் பண்ணி இந்த வாரத்தில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திரும்பியும் மனசுக்கு ஒரு போகலாமா வேண்டாமா எதுக்கு அந்த வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார். ஸோ மிகப்பெரிய ஒரு தோல்வி. அப்படின்னா ஆண்டவர் பேசிட்டாரு, தன்னுடைய தகப்பனாரும் கூப்பிட்டாரு, எதையுமே நம்மளால பண்ண முடியல, நம்முடைய தகப்பனாரை நம்ம மன்னிக்கவே இல்லை, அவர் கடைசியாக என்ன சொல்ல வந்தாருன்னு நம்ம வந்து கேட்கவே முடியல அப்படின்ற ஒரு மனசை ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னிடத்துல வந்தாங்க. பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் என் கூட பேசினார், நான் சொல்றதை கேட்கல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நடந்துருச்சு, கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷனுடைய மன்னிப்பு அல்ல, தேவன் உங்களை மன்னிச்சாருன்னா மனுஷனுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இறந்து போகல அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உண்டு பண்ணலாம். அவர் மரித்து போய்விட்டார், இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சரி விட்டுருங்க, இதோட விட்டுருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவர் பண்ணதும் தப்பு தான், ஏன்னா அவர் இவ்வளோ வருத்தப்படுத்திட்டார் உங்களை, விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அதையே திரும்ப திரும்ப நினைச்சு மனசுல ஃபீல் பண்ணி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ள போய் தூங்க முடியாம, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு குற்றம் செஞ்சேன், எங்க அப்பாவை இப்படியே பார்க்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை கூட கவனிக்க முடியாமல், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இப்போ வளர்த்த முடியாம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறத நான் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமா இருக்குது. இப்போ யார் இதுக்கு தப்பு பண்ணா? இது யாருடைய குற்றம்? இது என்ன நடந்துருச்சு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோபை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆறுதலுக்கு அவன் இடம் கொடுக்கலையாமா, தேற்றுறதற்கு அவன் இடம் கொடுக்கலையாமா. சில சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்கணும். மன்னிப்பு அப்படின்னு ஒருத்தங்க வர்றாங்கன்னா அதற்கு நம்ம இடம் கொடுத்து தான் ஆகணும். சில விஷயங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம விடும்போது, ஒருவேளை உங்களுடைய கோபத்தின் நிமித்தமாய், உங்களுடைய மன வருத்தத்தின் நிமித்தமாய் நான் அதெல்லாம் ஆயத்தமா இல்லைன்னு நீங்க விடலாம். ஆனா அது திரும்ப ஒருவேளை கிடைக்காமலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் பாருங்க, கணவனார் செய்த தவறை உணர்ந்து மனைவியினிடத்துல வந்து இந்த மாதிரி என்ன ஒரு டைம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்க வரும்போது, இல்லை அதெல்லாம் இப்போ பேசாதீங்க அப்படின்னு துரத்தி விட்டவங்க, கணவனார் அந்த மாதிரி பண்ணின நிறைய குடும்பம் வந்து கடைசியில் அது ஒழுங்கு ஆகவே முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டவங்க எத்தனையோ பேர். அதனால சில நேரங்களிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் அடுத்த ஒரு வழியையும் கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் கொடுக்கிற அந்த சூழ்நிலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு நேராக நம்ம நகர்ந்தோமையானால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திருக்கிற லட்சியத்தை, நீங்கள் நினைத்திருக்கிற உயர்வுகளை அடையக்கூடிய பலனை கர்த்தரே உங்களுக்கு தருவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ இன்னைக்கு ஒரு கேரக்டர் நான் வந்து பல நாட்களாக இதை வந்து சர்ச்சில் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னா சவுல் மாதிரி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இடமே கொடுக்காம இருக்காதீங்க. தாவீது வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயா நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன், என்ன உங்களுக்கு விரோதமா பண்ணேன், ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம பேசலாம். நீங்க எனக்கு என் மேல நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கிறேன்னா ஆனா சவுல் என்ன பண்ணலன்னா எந்த வாய்ப்புமே கொடுக்கல. அவனுடைய மனசுக்குள்ள தாவீதை குறித்த ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று இருக்குது, அவ்வளவுதான், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எந்த இடமும் கொடுக்காம நாளுக்கு நாள் தாவீதை துரத்திட்டு இருக்கிறாரே தவிர அது என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்றதுக்கு அதுக்கு வழியே கொடுக்கல. அப்படியே நான் அப்படிதான் பிடிச்சிட்டே தான் இருப்பேன், நான் பண்ணதான் ரைட்டு, நான் செய்யறதான் சரி, என்னை இப்படி பண்ணலாம், என்னை எப்படி செஞ்சாங்க அதை பிடிச்சிட்டு தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் ஒண்ணுமே பண்ணாம தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்தவர் சவுல். ஸோ இந்த சத்தத்தை கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. ஆண்டவரே எனக்கு ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை தாருங்க, எனக்கு வந்து சவுலுடைய அபிஷேகம் எனக்கு வேணாம். ஈசாக்குனுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு தேவனுடைய மனுஷன். என்ன அப்படின்னு சொன்னா ஏசைக்கு வந்து அவனுடையதான்.
ஏசேக்கு வந்து அவருடைய அப்பாவுடைய தான். ஏசேக்கில் அவருடைய உழைப்பு இருக்குது, ஏசேக்கில் அவருடைய வேர்வை இருக்கிறது, ஏசேக்கில் அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஏசேக்கு அவருடைய அப்பாவுடைய பேர் அங்க துறவில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே 100% அவருடைய தான். ஆனா இப்போ ஒரு கூட்டம் வந்து அவருக்கு எகென்ஸ்ட் பண்ணி அது எப்படி உன்னுடையதுன்னு சொல்லுவேன், உங்களோட சண்டை போடணுமா அப்படின்னு ஃபைட் பண்றாங்க. அவங்களோட சண்டை போட முடியாது. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அப்படியாப்பா, சரி ஏசேக்கு நீயே வச்சுக்கோப்பா, உனக்கு தானே ஏசேக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு நேரம் சித்தனா போறாரு. சித்தனா போகும்போது அவங்க அங்கேயும் விடலை. என்ன சொல்ற, சித்தனா அவருடையது, சித்தனாவுடைய அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது, சித்தனாவில் அவருடைய அப்பாவுடைய உழைப்பு இருக்குது, அவருடைய உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா சித்தனாவை குறித்து ரொம்ப வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா ஈசாக்கு என்ன சொல்றேன்னா, அப்படியாப்பா சித்தனாவும் உன்னுடைய நான் சொல்றேன், சரி உங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு இல்லை, நான் இதை பிடிச்சிட்டு இருக்க விரும்பல, சரி நீ சித்தனா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்க போறாருன்னா ரெகோபோத்துக்கு போறாரு. ஆனா வேதம் சொல்லுது 2 இடத்துல 3 இடத்துல துரத்துவாங்க, 4வது இடத்துல கர்த்தர் துரத்த விட மாட்டார். ஆண்டவர் ரகபோத்திலையும் அவனுக்கு அங்கே ஒரு இடம் உண்டாக்கி அந்த ரகபோத்திலே ஈசாக்கை பெருக பண்ணி மீண்டும் மீண்டும் எத்தனை துறவுகளை தோண்டினானோ அத்தனை துறவுகளையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே நமக்கு கடைசி வரைக்கும் நம்முடைய மனதிலே ஃபிக்ஸ் பண்றதை போல நம்மை அந்த லெவலுக்கு நேராய் நம்மளை கொண்டு போகாவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த, தட்டி கொடுக்க, அந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்ததுக்கு உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் விரும்பும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய மனசுல அந்த இடத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் இடம் கொடுக்கணும், நான் இடம் கொடுக்கணும், சமாதானத்துக்கு நான் இடம் கொடுக்கணும், உயர்வுக்கு நான் இடம் கொடுக்கணும். என்னுடைய தாட்டை விட்டுட்டு அடுத்த தாட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை முழு மனதோட ஏற்றுக்கொள்றதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கணும். இந்த இடம் கொடுக்கிறது அப்படின்றது உண்மையிலே இதே போல ஒரு ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆமென். சிலருக்கு வந்து பாருங்க, அந்த சுத்தி பாருங்க, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. எது தெரியுமா, அந்த அந்த அவங்க விடாம பிடிச்சி வச்சிருக்கிறாங்கல்ல ஒண்ணு, அதுல இருந்து அவங்களால வந்து வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பவே முடியாது. இதுதான், இது நடந்தே ஆகணும். இதற்காக 30 years 30 வருஷமா ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. நீங்கள் காத்திருப்பது தவறுன்னு நான் சொல்லலை. காத்திருக்கிறது வேறு, விசுவாசத்தோடு காத்திருக்கிறது வேறு. ஆனா ஒன்றை பிடிச்சிட்டு இது நடக்கலைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை, இது நடக்கலைன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இது நடக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இது நடக்கலைன்னா என் உடம்பு மெலிஞ்சிரும், இது நடக்கலைன்னா இந்த உலகத்துல உயிர் வாழ்றதா நான் வேஸ்ட்டு அப்படின்னு ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கிறத கண்டிப்பாக ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய காத்திருப்பு, சொல்லுங்க, உங்களுடைய காத்திருப்பு, உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய காத்திருப்புனால நீங்க சாப்பிடாம இருந்துடக்கூடாது, உங்களுடைய விசுவாசத்தினால நீங்க சாப்பிடாம இருந்துடக்கூடாது. நான் ஒண்ணுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஒண்ணுக்காக விசுவாசிக்கிறேன், நான் ஒண்ணு கிடைக்கும்னு நம்பி இருக்கிறேன். ஓகே, அதுக்காக நான் ஜெபம் பண்றேன், எப்போ என் மனசுல அது இருக்குது. ஆனா அதனால இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை நான் என்ன பண்ணல, இழக்கல. இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் வந்து இழக்கல. என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்காக நான் காத்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனா நான் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மிகப்பெரிய அழகு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? நான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய திருச்சபைக்காக இந்த இடத்தை வாங்குவதற்காக நம்ம பிரயாசப்பட்டோம். இது ஒரு வருஷத்தினுடைய பிரயாசம் அல்ல. ஸோ 2005 ஊழியம் ஆரம்பிச்சாச்சு. 2006 2006வது வருஷத்திலிருந்து திருச்சபையினுடைய சொந்த இடத்திற்காக ஜெபம் நடக்குது. 2006 2006 2005 வச்சுங்க, 2005 ஜெபம் பண்ண ஜெபம் 2020வது வருஷம் தான் நடக்குது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஆனால் காத்திருந்து ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து இங்கே பிளானை மாற்றி அங்கே பிளானை மாற்றி இதற்குள்ள இந்த இடத்தை குறித்து எத்தனையோ ப்ராசஸ் போயிருச்சு. அதுக்காக உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், நானே சர்ச்சுக்குள்ளே இருந்து இந்த வாசலை விட்டு வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு 21 நாள் இங்கே ஒரு 3 டைம் தங்கி அந்த மாதிரிலாம் பொருத்தனை அப்படின்னு சொன்னால் இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி அவ்வளவு கொஞ்சம் அல்ல. அது ஒரு பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தினுடைய ஒரு ஜாயின்னு வைங்களேன். 15 வருஷம் அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம நடந்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். கர்த்தர் இடம் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் இடம் கொடுப்பான்றதுக்காக ஜெபம் இருந்துச்சு. ஆனா
இந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஊழியத்தை ஸ்லோவா பண்ணலாம், ஊழியம் பண்ண வேண்டாம். இடமே இல்லாமல் என்னத்தை பெரிய ஊழியம் பண்ணுறது? இடமே இல்லாமல் அப்புறம் ஊழியம் செஞ்சு என்ன பண்ணுறது? ஒரு நாள் கூட என்னுடைய மனதில் இடம் திருச்சபைக்கு கிடைக்காததுனால நம்முடைய ஊழியத்தை ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணவோ குறைக்கவோ செய்யவே இல்லை. ஊழியம் நல்லா நடந்துச்சு, ஊழியத்தை நல்லா தான் போயிட்டு இருந்தோம், ஜபம் எல்லாம் ஓகே, எல்லாமே நடந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு லட்சியம், ஒரு ஜபம், ஒரு விசுவாசம், ஒரு காரியத்திற்காக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்க யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுறாரு. இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு காரியத்திற்காக நீங்க நம்புறீங்க, ஒரு காரியத்துக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஒரு காரியத்திற்காக உபவாசம் இருக்கிறீங்க, அந்த காரியம் வேணும்னு நீங்க காத்திருக்கிறீங்க. ஆனா அந்த காரியம் மட்டும்தான் உங்க மனசுல அப்படியே உங்களை சாப்பிட விடாம தூங்க விடாம உங்க மனசு அது ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க நார்மலான ஆண்டவருடைய பிள்ளைகளா அல்ல. நீங்க காத்திருக்கிற காரியம், நீங்க ஜெபிக்கிற காரியம், நீங்க விசுவாசிக்கிற காரியம் உங்களை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை விட்டு உங்களை ஒரு நாளும் வழி தவற பண்ணவே கூடாது. பாருங்க, சிலர் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுவார்கள். ரொம்ப வருத்தம் தான். அதுக்காக தான் நம்ம 7 நாட்கள் அவர்களுக்காக கண்ணீரோட நம்ம ஜெபம் வச்சிருக்கிறோம். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதது எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த பாதை எவ்வளோ கடினமான பாதை அப்படின்றது வந்து அந்த சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நான் போனேன், எனக்கு குழந்தை இல்லை. அப்போ வந்து ஒரு அம்மா வந்து குழந்தை பிறந்திருந்தாங்க, எனக்கு அந்த குழந்தைய தூக்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து குழந்தைய கொடுங்களேன் அப்படின்னு வாங்கிட்டு நான் இந்த பக்கம் கையில் வச்சு அந்த குழந்தைய கொஞ்சத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து டபார்னு என் கையில் அந்த குழந்தைய பிடிங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால், உனக்கு பிள்ளைதாட்சி இல்லை, உன் கையில் குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு என் கையில் அந்த குழந்தைய பிடிங்கிட்டாங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப ஏங்கி அழுதாங்க. என்னால் அதை தாங்கவே முடியல. சரி, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி குணத்துலலாம் மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு வந்து அன்னைக்கு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே எனக்குன்னு நீங்கள் ஒரு குழந்தைய கொடுப்பீர்களே, ஆனால் நான் வந்து எந்தெந்த அம்மாங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, அப்போ நான் பாஸ்டர் அம்மாட்ட குழந்தை பிறந்தவனா தான் சொன்னேன், நீ யாரெல்லாம் குழந்தை இல்லாதவங்களை பார்க்குறியோ அவங்க கையில் வாலண்டியராக இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டு அவங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்னா, இப்போ இந்த குழந்தைய கையில் வச்சுருக்கிறாங்க, இவங்க வயிற்றுலேருந்தே ஒரு குழந்தைய பெற்று இவங்க கையில் வச்சுக்கணும், நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி நீ ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து நான் பாசமட்ட சொல்லி, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு அப்படி வாலண்டியராக குழந்தை இல்லாதவங்கள பார்த்து கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு ப்ராசஸ். ஆனால் இப்போது குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம், சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு ப்ராசஸுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேற எல்லா ப்ராசஸையும் குழி தோண்டி மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் இல்லாமல் இந்த ஒன்றில் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எது மட்டும்தான் வேணான்றாருன்னா, நீ இந்த ஆறுதலுக்கு இடம் கொடாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார், குழந்தைகளையே ஆண்டவர் தருவார், அது கர்த்தரால் ஆகும். உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார், உங்கள் ஜபத்தை கனம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது ஒன்று கிடைச்சாதான் எனக்கு வீடு கட்டுவேன், ஒன்று கிடைச்சாதான் நான் வேலைக்கு போவேன், இந்த ஒன்று கிடைச்சாதான் நான் நல்லா சாப்பிடுவேன், இந்த ஒன்று கிடைச்சாதான் நான் நல்லா துணி உடுப்பேன், இந்த ஒன்று கிடைச்சாதான் நான் எல்லா இடத்துலையும் சமமாக நான் பேசுவேன், இது ஒன்று கிடைச்சாதான் நான் வீட்டை விட்டு வெளியே நான் வருவேன், இது ஒன்று என் வாழ்க்கையில் நடந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். இப்படின்னு இந்த ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டே இருந்து மற்ற சந்தோஷத்தை இழப்பதை ஆண்டவர் ஒரு காலத்திலும் என்ன பண்ணலை? சொல்லுங்க சத்தமா. இப்போ நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடாமல், ஆறுதலுக்கு இடம் கொடாமல். அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில சூழ்நிலைகள், சில எதிர்பார்ப்புகள், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காத போது நம்ம எதில் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னால், அதற்காக மற்ற சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து அது எனக்கு வேண்டான்னு நினைக்காதபடி, எனக்கு கொடுத்ததிலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறீர்கள்? எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும்
இது ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாருங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவரே. நான் எதற்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆறுதலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். அல்லேலூயா. ஒரு பையனை நேசிச்சாச்சு, ரொம்ப விரும்பியாச்சு. ஆனால் இப்போ வந்து திடீர்னு சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாகி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இணைக்கப்பட்டாச்சு. இன்னொரு திருமணம், இன்னொரு மகனோட அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோட முழு பலத்தோட அந்த திருமணம் ரொம்ப முடிஞ்சிருச்சு. சரி, அந்த பையனும் அப்படி செட்டில் ஆயாச்சு. இப்போ இந்த குடும்பத்தில் இணைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, கல்யாணம் ஆனதற்கு பிற்பாடு, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், இல்லை எனக்கு என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷனோட தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன், அங்கே தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு திருமணம் ஆயாச்சு, முடிஞ்சாச்சு, இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்காம அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? இது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று என்னுடைய கையை விட்டு போயிருச்சு, ஒன்று ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு கிடைக்கல. சரி, ஓகே, அவ்வளவுதான், ஃபைன், முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அடுத்து ஒரு வெற்றியை ஆண்டவர் தந்துட்டாரு. இதை நான் நினைச்சது மாதிரி உருவாக்கி, நான் நினைச்சது மாதிரி பக்குவப்படுத்தி, இதுல சந்தோஷமாய் நான் வாழுவேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு. நான் நம்புறேன், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையாய் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆமேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. ஆறுதலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். மைண்டில் வந்து, ஆனால் யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியுது. உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறதற்கு பல காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வரலாம். இது உனக்கு இருக்குல்ல, இது உனக்கு இருக்குல்ல, இது உனக்கு இருக்குல்ல, இதில் நீ சந்தோஷப்படும் மகளே, இதில் நீ சந்தோஷப்படும் மகனே, இதில் நீ வெற்றி அடைய மகனே, இது இல்லைனாலும் உனக்கு நான் இதை தந்திருக்கேன்ல. இப்படியா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறதற்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியும், உங்களுடைய மனது அந்த ஒன்றே ஒன்றை சார்ந்து, அந்த ஒன்றே ஒன்றை பிடித்து, இல்லை இதுதான் அப்படின்னு இருக்குமானால், இன்று நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இல்லை, எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதுல ஆறுதல் அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு நீர் தருவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இந்த மெச்சூர்டு மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே சொல்றீங்க, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு சோகன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. இது கொஞ்சம் கடினமான பாதை தான், இது அவ்வளவு லகுவான பாதை அல்ல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை ஊற்றும் போது, அவர் அந்த மகிமை நமக்குள்ள ஊற்றும் போது, வனாந்தரங்கள் வயலியாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா.